ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரிஷ்ணாவின் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம திருப்பதி திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரதா தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்குங்க. இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நமக்கு திருப்பதியில டே 2ங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பத்மாவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம அலிபதி ஸ்டெப்ஸ் தான் ஏற போறோம். இதோட கண்டினியூஷனா அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க காலையில ஒரு 9 o'clock போல பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து கிளம்பி திருச்சானூர் கோயில் போயிருந்தோம். எங்க ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா கோவில் ஒரு 3 kilometers தான். ஸோ அதனால ஓலா கேப் புக் பண்ணி நாங்க போயிட்டு வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. திருப்பதி போய் ஏழுமலையான நம்ம தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இங்க திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் திருமலையில இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசனம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா கீழே தாயாரை தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் நாங்க மேலேயே ஏறுவோம் சுவாமி பார்க்கறதுக்கு. இது ஒரு சொல்லப்படாத ஒரு ப்ரொசீஜராகவே இருக்கு. ஒரு சிலர் இது உல்டாவா கூட பண்றாங்க. மாலைக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாயாரை தரிசனம் பண்ண வரவங்களும் இருக்காங்க. பட் ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா சுவாமியை தரிசனம் பண்ற யாரா இருந்தாலுமே தாயாரை தரிசிக்காம போவே கூடாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம பத்மாவதி அம்மன் தாயார் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா 5 கேட்ஸ் இருக்கு. நாம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கேட் நம்பர் 3ங்க. இந்த கேட் நம்பர் 3ல தான் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கவுண்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா லக்கேஜ் கவுண்டர்லாம் இருக்கு. ஸ்லிப்பர் கவுண்டர்ஸும் இங்கதாங்க இருக்கு. ஸோ இந்த கோவிலுக்கு வர முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா இந்த கேட் நம்பர் 3 வழியா தான் உள்ள வருவாங்க. மொபைல் லக்கேஜ் கவுண்டருக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பிலிகிரிம் வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 50 rupees தர்ஷனா அண்ட் 200 rupees தர்ஷனா போடுறவங்க இதுக்குள்ள போலாம். சர்வ தரிசனம் பார்க்கணுன்றவங்க பாத்தீங்கன்னா இதே இடத்துல ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா கோவில் குளம் வரும். அந்த குளத்துக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியூ ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. அது ஃப்ரீ தர்ஷனா கியூ தாங்க அது. சர்வ தரிசனம் போற பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த கியூல தான் நின்று போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தது ஒரு சாட்டர்டே. ரொம்ப க்ரௌட்ல கொஞ்சம் லெஸ் க்ரௌட் தான். பட் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டா ஹோட்டல் செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே நாங்க 50 rupees தர்ஷனிலே போயிட்டோம். நானும், அம்மா, அண்ணா, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கல அவங்க. அங்க உள்ளேயே கூட பாத்தீங்கன்னா 200 rupees தர்ஷன டிக்கெட் நீங்க எடுத்துக்கலாமா. பட் ஆனா எங்களுக்கு வேண்டாம், நாங்க 50 rupeesலயே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா விஐபி தர்ஷன் கூட இருக்கு. பட் ஆனா அதுக்கு நீங்க ஆன்லைன்லயே ஸ்லாட் புக் பண்ணி பண்ணணுமா. இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கூட நீங்க புக் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கேமரா அலோட் கிடையாது. ஸோ நம்ம மொபைல்லே இங்கேயே சரண்டர் பண்ணிட்டதால எதுவும் எடுக்க முடியல. முதல்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பத்மாவதி தாயாரோட டெம்பிள் டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணி நைட்டு 9:30 தாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுல தரிசன நேரம் அம்பால பாக்குற நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலையில 9:30ல இருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 o'clock ஓப்பன் பண்ணி நைட்டு 7 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்வ தரிசனம்னு சொல்லிட்டு காலையில 6 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு அங்கங்க நடுவில் பாத்தீங்கன்னா தர்ஷன டைம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. காலையில 9:30 மணிக்கு சுவாமி பாக்குறதுக்கு உள்ள போய் நின்னோம். நாங்க சுவாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சுங்க. பட் ஆனா லைன் எங்கேயும் ஸ்டாப் ஆகல. கடகடன்னு மூவ் ஆகி போதான் வந்தோம். தாயார ரொம்ப நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா கோவிலோட புஷ்கரணி இருக்குங்க. இங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சுவாமி தரிசனம் பண்ண போற பக்தர்களும் இங்க இருக்காங்க. இந்த கோவில் குளம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமா ரொம்ப கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஈவன் நான் என்னோட 10 வயசுல நான் இந்த கோவில் குளத்துல குளிச்சிருக்கேன். அப்போ இவ்வளோலாம் நல்ல கிளீனா நீட்டா இருக்காது. அப்போ தண்ணி இருக்கும். ஏன்னா ஃபுல்லா தரையை தான் போட்டிருப்பாங்க கீழே. சேறு மண்ணுன்னு எதுவும் இருக்காது இந்த கோவில் குளத்துல. அவ்வளோ அழகா இருந்தது இந்த கோவில் குளம் பாக்குறதுக்கு. நல்லா கிளீன் அண்ட் நீட் மட்டும் இல்ல, நிறைய பக்தர்கள் குளிச்சுட்டும் போறாங்க அந்த இடத்துல. காலையில 6 மணிக்கு இந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க குளத்தோட கேட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock பாத்தீங்கன்னா கோவில் குளத்தோட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நிறைய பேர் சுவாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இங்க ஒரு புஷ்கரணி இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ரெகுலரா இங்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க ஒரு புஷ்கரணி இருக்கு அப்படின்றதே தெரியும். நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த புஷ்கரணியில போய் தன்னை தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அம்மனை போய் தரிசனம் பண்ண போங்க. நாம கோவிலோட பேக் சைட்ல நிக்கிறோம். இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கலாம் கோவிலோட ஃப்ரண்ட் சைடுக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன்.
இந்த பத்மாவதி தாயாரோட தல வரலாறு என்ன அப்படின்றத பாத்துடலாங்க. பூலோகத்துல கலியுகம் தொடங்கி அநியாயம் பெருகி கொண்டே போகுது. அப்போ கடவுள் அவதாரம் பண்ண செய்யணும்னு சொல்லி முனிவர்கள் காசிப முனிவர் தலைமையில் பாத்தீங்கன்னா ஒரு யாகத்தை தொடங்குறாங்க. அந்த யாகத்தை பார்க்க வந்த நாரதர் சொல்றாரு, இந்த யாகத்தோட பலனை யாருக்கு தரப்போறீங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முனிவர் பாத்தீங்கன்னா இந்த பலனை சாந்தமான மூர்த்திக்கே தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளை சாந்தமானவரை தேடி பாத்தீங்கன்னா பிருகுமுனிவர் கிளம்புறாரு. வைகுண்டத்துக்கு போன பிருகுமுனிவர் பாத்தீங்கன்னா அவரை கண்டு கொள்ளாம படுத்துட்டு இருந்த விஷ்ணு மேல கோபப்பட்டு அவர் மார்பிலே எட்டி உதைக்கிறாரு. பெருமாள் பாத்தீங்கன்னா கோவப்படாம பொறுமையா அவர் காலை பிடிச்சி அவர் காலுக்கு அடிபட்டு இருக்குமோன்னு தடவி விடுறாரு. இவரோட பொறுமையும் அமைதியும் பார்த்த பாத்தீங்கன்னா பிருகுமுனிவர் இந்த யாகத்தோட பலனை திருமாலுக்கே கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. மார்புல உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி தேவி பெருமாள் கிட்ட சொல்றாங்க. பெருமாள் அப்படி என்னால பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறாரு. இதனால கோபம் கொண்டா மகாலட்சுமி என்ன பண்றாங்கன்னா பார்க்கட்டுல இருந்து நான் பூமிக்கு போய் தவம் பண்ண போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்துக்கு வந்துடுறாரு. எல்லா இடத்துலயும் சுத்தி வேங்கடமலையில உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரகிரி அப்படின்ற பகுதியில ஆகாசராஜன் சொல்லி ஒரு மன்னன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. யாகம் பண்றதுக்காக அந்த யாகம் பண்ற இடத்த செம்மைப்படுத்துறதுக்காக செய்யறாங்க. சரியான முறையில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி அகப்படுது. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு தாமரை மேல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆகாசராஜ மன்னன் பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயார், அதாவது அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பத்மாவதி அப்படின்னு பெயர் சுட்டி அவங்கள வளர்த்துட்டு வர்றாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. ராமாயணத்தின் போது வேதவதி அப்படின்ற ஒரு பெண் பக்தை பாத்தீங்கன்னா ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க, தவம் பண்றாங்க. ஆனா ராமன் எடுத்த அவதாரமே லக்ஷ்மிக்காக மட்டும்தான் அப்படின்றதால ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த அவதாரத்தோட நோக்கம் அப்படின்றதால இன்னொரு அவதாரத்துல தவனை மணந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமன் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதன்படியே வேதவதி பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயாரா பாத்தீங்கன்னா இங்க பிறந்திருக்காங்கன்னு ஆகாசராஜன் மகளாவே வளர்றாங்க. பத்மாவதி தாயார் பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் கேட்டு போறாரு சீனிவாச பெருமாள். கல்யாண செலவுக்கு பொருள் இல்லாததால பணம் வேணும் அப்படின்றதுக்காக குபேரன் கிட்ட போய் கடன் கேட்கிறாரு சீனிவாச பெருமாள். இந்த கடனுக்கான வட்டியை பாத்தீங்கன்னா இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன்னு சொல்லி குபேரனுக்கு சீனிவாச பெருமாள் வாக்களிக்கிறாரு. அதுக்கப்புறமா இனிதே சிறப்பா முடிஞ்சது சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருமணம். மகாலட்சுமி திருமலை திருமாலின் மார்பில் குடியேறியதாகவும் தனது அம்சமான பத்மாவதி தாயார் திருப்பதி திருச்சானூரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வரம் தரணும் அப்படின்னு சொன்னதா தலவரலாறு சொல்லுதுங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருமணத்தப்போ பாத்தீங்கன்னா விருந்துல கருவேப்பிலையும் கனகாம்பரமும் சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு ஊடல் ஏற்பட்டதாகவும் தாயார் கீழ் திருப்பதியிலேயே அமர்ந்ததாகவும் இப்படியும் சொல்றாங்க. அதனால இன்னைக்கும் திருப்பதியில கருவேப்பிலையும் கனகாம்பரமும் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த பத்மாவதி தாயார் கோயிலையும் பாத்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. பட் ஆனா நாங்க போல அங்க கோவில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 minutes வாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இல்லைன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க அன்னப்பிரசாதம் போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கோவிலோட வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் சென்டர்ல டிஃபன் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கேட் நம்பர் 1 அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அங்கேயே வெயிட் பண்ணிட்டு ரேபிடோ ஆட்டோ போட்டிருந்தோம். அந்த ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த திருச்சானூர் இந்த தாயாரை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். இதுக்கு அடுத்ததா நம்மளோட கண்டினியூஷன் பிளான்ல நம்ம அலிபிரி ஸ்டெப்ஸ் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். டாடா பை பாய்.